இருக்கா? கிளாஸ் கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரையும் வந்து நான் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளோட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னன்னா 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கோடிங் இல்ல, ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த 4 கான்செப்ட் ஆஃப் இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல உள்ள ஒரு 4 மெயின் கான்செப்ட் என்னலாம்னா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம். ஓகேவா? அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். பட் நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஞாபகம் வைக்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. யாராவது உங்ககிட்ட 4 மெயின் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸ் கேட்டாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் as well as பாலிமார்பிசம். ஓகே. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் நமக்கு தேவையானதை மட்டும் ஃபில் பண்றது அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டேபை கிளிக் பண்ணா இப்படி ஒர்க் ஆகுது, இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இது தெரியும். பட் இந்த லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டிஸ்பிளேல எப்படி தெரியுது? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம லேப்டாப் யூஸ் பண்றோம், பட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது இப்ப அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வேற நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணா ஃபேன் ரொட்டேட் ஆகுது, லைட் எரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள ப்ராசஸ் எல்லாமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அம்மா அப்பா வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதே இதுல வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா அப்பா ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அதே வீட்ல நீங்களும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு பொருள் தான், அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஃபியூச்சர்ஸ்லயும் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கோட் எழுதியிருப்போம். யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அதுல இருக்காங்க. அந்த வீடு உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா, மாடிஃபை பண்ணிக்கலாமா? அதே மாதிரிதான் ஒரு ப்ரோக்ராம ஆல்ரெடி இருக்கிறது அப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுல சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதான் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் என்கேப்சுலேஷன்னா என்னன்னா, ஒன் செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் செகண்ட். என்கேப்சுலேஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் கோட் பண்ணிருப்பீங்க. அந்த கோட் இன்னொருத்தங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க கிட்ட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க சம் ஆக்சஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, மெயின் கோடு நீங்க பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஒரு கோடு பண்றதுக்கு இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கீங்க. அப்போ அவங்க கிட்ட நீங்க அப்படியே ஓப்பன் ஆக்சஸ்ல எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி உங்களோட மொத்த கோடுமே ஸ்பாயில் ஆகலாம்ல. சோ அதாவது ஒரு சம்திங் நீங்க ஒரு இதை ஷேர் பண்ணும்போது அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வந்து என்கேப்சுலேஷனுக்குள்ள வரும். ஓகேவா? ப்ரொடெக்டடா வச்சு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் என்னன்னா, சிங்கிள் கோடை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு கோட் நம்ம எழுதியிருப்போம், அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ஹியூமன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றோம், நம்ம தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி பேசுறோம். இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கேட்டுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும், டாகுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். எல்லாமே ஒரு அனிமல் இன்னொரு அனிமலோட கம்யூனிகேட் தானே. கம்யூனிகேட்ங்கிறது காமன். பட் ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றோமா. ஸோ இதுதான் பாலிமார்பிசம். ஓகேவா? சோ இதுலயும் சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஃபிளைட் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஃபிளைட் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது, பட் we can experience the service. ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது நான் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொன்னதுதான். அண்ட் பாலிமார்பிசம்க்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். எல்லாருமே கம்யூனிகேட் தான் பண்றோம், பட் ஒவ்வொருத்தங்களை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் தென் என்கேப்சுலேஷனுக்கு வந்து என்னன்னா, நம்ம ப்ரொடெக்டட்ல ஷேர் பண்றோம். இப்ப நமக்கு இந்த கேப்சூல்ல வந்து வேற, இப்ப நமக்கு கோல்டுனா இது ஒரு டேப்லெட், இது ஒரு டேப்லெட், அப்படி நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதுக்குள்ள இருக்கிற ஃபார்முலாவை நம்மளால ஸ்பிளிட் பண்ணி இது பண்ண முடியாதுல்ல. அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி தராங்களோ அதுதானே அக்சஸ் பண்ணுவோம்.
ஸோ அதை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு மெடிசனை கஸ்டமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து என்கேப்சுலேஷன் கீழே வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். என்னன்னா, இந்த பாலிமார்பிசம் அண்ட் 4 டாபிக்: அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் அண்ட் as well as பாலிமார்பிசம். இந்த 4 டாபிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. யாராவது ஒரு பர்சனை சாட்ல ஷேர் பண்ண சொல்லும்போது நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது நோட்ஸ், மொபைல் எதுலனாலும் நோட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ரேண்டம் பர்சனை மட்டும் ஆன்சரை சாட் விண்டோல ஷேர் பண்ண சொல்லுவேன். ஜஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் போதும். ஓகே? யா. ஓகே. யா. ஓகே. சோ நார்மலா இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணி போல்டா ஆன்சர் பண்ணுவீங்களா? இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்றதுக்கு. ஓகே ஃபைன், நானே ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, த எபிலிட்டி டு திங்க். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஏதாவது நான் இப்போ கொஸ்டின் கேட்கேன். மேபி என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா மீட் வந்து லெஃப்ட் ஆயிட்டு நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் ஆன்சர் பண்ணாம. சோ இல்ல ஆன் ஸ்பாட் உங்களுக்கு வந்து யாரோ டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அப்பதான் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கிளாஸ் எப்படி கட் பண்ணலாம்னு யோசிப்போம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆன் ஸ்பாட் திங்க் பண்றோமா, இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் கீழே தான் வரும். ஓகேவா? இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா கிராப் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திங்க் பண்றது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே? இது வந்து ஹியூமனுக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஓகேவா? நம்ம ஹியூமன் வந்து பேசிக்காவே நம்ம கிட்ட இந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஏஐ இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம எப்படி ஹியூமன் வந்து நேச்சுரலா திங்க் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம நம்ம ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண வைக்கலாம். அதனாலதான் இதை ஆர்டிபிஷியலான இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். நம்ம ஹியூமனுக்கு நேச்சுரலாவே இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஒரு மிஷினை திங்க் பண்ண வைக்கிறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு திங்கிங் எப்படி வந்திருக்கும்னா, சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறோம், பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறோம், காலேஜ் போறோம். சோ இப்படி சரௌண்டிங்ஸ் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி பேசி நம்ம கிட்ட நாலேஜ், கம்யூனிகேஷன்ஸ், எபிலிட்டி டு திங்க் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பட் ஏஐ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம இந்த நாலேஜ் கொடுப்போம்னா, அதுக்குதான் 2 மெயின் கான்செப்ட் உண்டு: மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஓகேவா? மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மூலமா நம்ம ப்ரோக்ராம படிக்க வைப்போம். அது படிச்சா மட்டும்தான் நம்மளால ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் தான் ஏஐ திங்க் பண்ணுதுன்னு சொல்றோம். பட் அந்த ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு மெயினா என்ன தேவைன்னா, மிஷின் லேர்னிங் இல்லைன்னா டீப் லேர்னிங் தேவை. மிஷின் லேர்னிங்னா பேர் வச்சு சொல்லிக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு லேர்னிங் மெட்டீரியலை கொடுத்து படிக்க வைப்போம். இவ்வளவுதான் மிஷின் லேர்னிங். ஓகேவா? டீப் லேர்னிங்கிறது என்னன்னா, மிஷின் லேர்னிங்கை விட அட்வான்ஸ் கான்செப்ட். மிஷின் லேர்னிங் சிம்பிளா படி அப்படின்னு சொல்றதா மிஷின் லேர்னிங். ஓகேவா? டீப் லேர்னிங் வந்து எப்படின்னா, ஒரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும், நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில ஒரு புக்கு கொடுத்துட்டு மொதல் பேஜ் ஒரு 20 தடவை ரீட் பண்ண, 2வது பேஜ் வந்து ஒரு 30 தடவை ரீட் பண்ண, இந்த புக்கை ஃபுல்லாவுமே 10 தடவை எழுதி பார்த்திருக்கணும், இந்த புக்கை ஃபுல்லாவுமே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கணும். ஸோ மைன்யூட்டா இன்ச் பை இன்ச் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லி நம்ம ப்ரோக்ராம படிக்க வைக்கிறது டீப் லேர்னிங். ஓகேவா? அண்ட் மிஷின் லேர்னிங்கிறது நார்மலா படிக்கிறது எல்லாமே மிஷின் லேர்னிங். டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கோட அட்வான்ஸ் கான்செப்ட் நம்ம சொல்லிக்கலாம். இதுல வந்து எப்படின்னா, சம் அல்காரிதம் இல்லைன்னா சம் ஃபிக்ஸட் கமாண்ட்ஸ் இருக்கும். அதை டைரக்டா அப்ளை பண்ணி நம்ம அவுட்புட் எடுப்போம். பட் டீப் லேர்னிங்ல நியூரல் நெட்வொர்க்னு சொல்லி ஒரு லேயர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏஐ. இப்ப நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் இருக்கு. அதுல நீங்க அன்மியூட் பண்ணி கேட்டீங்கன்னா, ஐ மீன் அந்த வாய்ஸ் மைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது கேட்டீங்கன்னா அது ஆன்சர் பண்ணும். இமேஜின் பண்ணி பாருங்க. என் வாய்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும், உங்க வாய்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும், ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாரோட வாய்ஸ்க்கும் அதை ஆன்சர் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகுது? யோசிச்சு பாருங்க. கூகுள் வந்து நம்மளோட வாய்ஸ் எதுவும் ஆக்சஸ் பண்ணாங்களா, ரெக்கார்டிங் பண்ணாங்களா? இல்ல. பட் அது என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சன் இல்ல 2 பர்சன் வச்சுதான் ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க இது சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இப்படி ப்ரொனன்சியேஷன் இருக்கணும், ஏஐ இப்படி ப்ரொனன்சியேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ஏஐ எந்த வாய்ஸா இருந்தாலும் சரி, யாரோட வாய்ஸ்ல ஏஐ அப்படின்னு சொன்னாலும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு பண்ணுது. ஓகேவா?
ஸோ இதுலதான் எக்ஸாம்பிள். மிஷின் லேர்னிங்க்கு நிறைய சொல்லலாம். மிஷின் லேர்னிங் நம்ம ப்ராஜெக்ட் படி பார்த்துக்கலாம். ப்ரோக்ராமிங் வித்தவுட் ஏஐ வித் ஏஐ. ஓகேவா? ஸோ வித்தவுட் ஏஐனா என்னன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். நம்ம ஃபிக்ஸடா இஃபெல்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். வித்தவுட் ஏஐ பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். வித் ஏஐ வந்து எந்த கொஸ்டின்ஸ்னாலும் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த வித்தவுட் ஏஐல சின்னதா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் மொத்தமா நம்ம ஃபுல்லா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஏஐ ப்ரோக்ராமை மாடிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். யா, மாடிஃபிகேஷன் இதுல வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, பட் இதுல ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த மிஷின் லேர்னிங்லயே 4 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் எப்ப கேட்டாலும் இந்த 4 டைப்ஸ் நீங்க சொல்ற மாதிரி படிச்சுக்கோங்க. சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே. இப்போ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் என்னன்னா, சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்னன்னா, நீங்க வந்து நம்ம ஸ்கூல் சிலபஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர், இதை மட்டும் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிருங்க, இவ்வளவுதான். நமக்கே தெரியும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இதுக்கு ஆன்சர் பண்ணணும், இப்படி ஆன்சர் பண்ணணும், எக்ஸாம்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ இப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகேவா? அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வந்து என்ன பண்ணும்னா, கிளாஸிஃபை பண்ணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், மொத்தமா நம்ம கிட்ட காலேஜ் படிக்கும்போது சிலபஸ் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட இதுதான் சிலபஸ், நீங்களே படிச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க எக்ஸாம் டைம்ல? இதெல்லாம் யூனிட் 1, இதெல்லாம் யூனிட் 2, இதெல்லாம் யூனிட் 3, அந்த மாதிரி நீங்க கிளாஸிஃபை பண்ணுவீங்கல்ல. இது இந்த சப்ஜெக்ட், அது அந்த சப்ஜெக்ட், அப்படி நீங்க கிளாசிபிகேஷன் பிரிக்கிறது வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸ்குள்ள நம்ம ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரிக்கும். ஓ, இதெல்லாம் ட்ரையாங்கிள், இதெல்லாம் ரெக்டாங்கிள், இதெல்லாம் ஸ்கொயர். இப்ப நான் புதுசா அதுகிட்ட ஒரு ஷேப் காமிச்சேன்னா எனக்கு அது எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பாக்குறது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகேவா? சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மீன்ஸ் கொஸ்டினும் கொடுத்து ஆன்சரும் கொடுத்து படிக்க சொல்லிட்டு நம்ம ஏஐ கிட்ட நியூவா ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னா நமக்கு ஆன்சர் சொல்லும். ஓகே. ஸோ அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். செமி சூப்பர்வைஸ்டு பேர் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது சூப்பர்வைஸ்டோட காம்பினேஷனும் அன்சூப்பர்வைஸ்டோட காம்பினேஷனும் சேர்ந்ததுதான் செமி சூப்பர்வைஸ்டு. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ ஹோட்டல்ல நம்ம எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம்? திருநெல்வேலியில இது 1 ஸ்டார் ரேட்டிங் ஹோட்டல், இது 2 ஸ்டார் ரேட்டிங் ஹோட்டல், இது 3 ஸ்டார் ஹோட்டல், அப்படி அந்த மாதிரி நம்ம ஸ்டார் வச்சு ரேட்டிங் பண்ணிக்கலாமா? இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு. சூப்பர்வைஸ்டு என்ன அப்ளை பண்ணலாம் இந்த செமி சூப்பர்வைஸ்ட்ல ஹோட்டல்ல? இப்ப நம்ம ஒரு ஹோட்டலோட டீடைல்ஸ் ஃபுல்லா நான் சொல்றேன். அந்த ஹோட்டல்ல இத்தனை டேபிள் சேர்ஸ் இருக்கு, இவ்வளவு ரிச்சா இருக்கு, அதெல்லாம் டீடைல்ஸ் சொல்லும் போது அது என்ன ஹோட்டல் அப்படின்னு கண்டுபிடிக்கோமா? அது வந்து நமக்கு வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் கீழே வரும். அந்த கேட்டகரி வைஸ் ரேட்டிங்ஸ் வச்சு கேட்டகரிஸ் பண்றது வந்து அன்சூப்பர்வைஸ்டு வரும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணதுதான் நமக்கு வந்து செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே. யா. அப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆக்சுவலி சூப்பர்வைஸ்டும் செமி சூப்பர்வைஸ்டும் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சாரி, சூப்பர்வைஸ்டும் அன்சூப்பர்வைஸ்டு ஃபர்ஸ்ட் 2 டைப் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். செமி சூப்பர்வைஸ்டு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, கம்ப்யூட்டர் கூட நீங்க கேம் விளையாண்டு இருப்பீங்க கரெக்டா? லூடோ இல்லைன்னா செஸ் கேம் அந்த மாதிரிலாம் கேம் விளையாண்டுருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செஸ் கேம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூவ் மேக் பண்றேன், கம்ப்யூட்டர் ஒரு மூவ் மேக் பண்ணுது, கம்ப்யூட்டர் வந்து என்ன அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்து என்ன அவுட் பண்ணிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டருக்கு ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் போய் ஆட் ஆகும். கம்ப்யூட்டர் என்ன அவுட் பண்ணனால கம்ப்யூட்டருக்கு ரிவார்டு ஆட் ஆகும். ரிவார்டு ஆட் ஆச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும்னா, அது ஒரு டாக்டிஸ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும். அந்த என்ன மூவ் பண்ணி என்ன அவுட் பண்ணிச்சோ அது ஒரு ட்ரிக் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்ப நெக்ஸ்ட் டைம் என்ன மாதிரியே ஏதாவது ஒரு பிளேயர் விளையாண்டாங்கன்னா அது அதே டாக்டிஸை யூஸ் பண்ணி அந்த பிளேயரையும் அவுட் பண்ணும். அதுக்கடுத்து யாராவது அப்படி விளையாண்டாங்கன்னா அதே மாதிரி யூஸ் பண்ணி அவுட் பண்ணும். இதுதான் ரிவார்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் ஒரு மூவ் மேக் பண்றேன்,
கம்ப்யூட்டர் ஒரு மூவ் மேக் பண்ணுது, நான் கம்ப்யூட்டரை அவுட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வின் பண்ணிட்டேன், கம்ப்யூட்டர் அவுட் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு பெனால்டி பாயிண்ட் வந்து ஆட் ஆகிரும். பெனால்டி மீன்ஸ் மிஸ்டேக் பண்ணுச்சு அந்த மாதிரி பாயிண்ட். ஸோ இப்போ பெனால்டி ஆட் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த மிஸ்டேக் எதனால அந்த மிஸ்டேக் வந்துச்சோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன மாதிரியே ஒரு பிளேயர் விளாண்டாங்கன்னா அந்த மிஸ்டேக்கை அது ரிப்பீட் பண்ணாது. ஓகே, கரெக்டா பண்ணுச்சுன்னா அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்ளை பண்ணும். தப்பா பண்ணுச்சுன்னா அந்த இதை ரிப்பீட் பண்ணாது. இவ்வளவுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம்ல. இதே இது நம்ம ஏதாவது ஒரு இது கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுத்தோம்னா அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரிதான் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொஸ்டின் டாஸ்கா தரேன். எந்த லேர்னிங் வந்து நமக்கு பெஸ்டா இருக்கும்? நமக்கு டேட்டா செட் கம்மியா இருந்துச்சுன்னா மிஷின் லேர்னிங் தான் பெஸ்டா இருக்கும் டேட்டா செட் கம்மியா இருக்கும்போது. அண்ட் ஆல்சோ மிஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும் டேட்டா செட் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருந்துச்சு. டேட்டா செட் மீன்ஸ் நம்ம ஏஐ மாடல் படிக்கிறதுக்கு ஒரு டேட்டா கொடுப்போம்ல, அந்த டேட்டா கம்மி சைஸா இருந்துச்சுன்னா மிஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து பெஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், 4 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லியிருக்கேன். சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த 4க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? யா, எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹேண்ட் டு மேத் கமாண்ட்ஸோட நம்ம இன்னைக்கு எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒன் மோர் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க். இன்னைக்கு ஈவினிங் வந்து 7 to 8 PM அந்த டைம் நீங்க வந்து ஃப்ரீயா இருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் வந்து 11வது செஷன். ஓகேவா? இன்னைக்கு 7 to 8 PMனா 12 முடிஞ்சிடும். நாளைக்கு முடிஞ்ச இதே மாதிரி 2 மணி நேரம் 4 to 5. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 செஷனா வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓகேனா இன்னைக்கு ஈவினிங் 7 to 8 PM ஜாயின் பண்ண முடியுமா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நோனா நோன்னு சாட்ல சொல்லுங்களேன். டுடே ஈவினிங் 7 to 8 PM இதோட கண்டினியூஷன் கிளாஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க அவைலபிள்னா எஸ் சொல்லுங்க. மெஜாரிட்டி எஸ் இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாபிக்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம், அவைலபிளா இல்லையான்னு தான் கேட்கலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகே, எஸ் 7 to 8 PM. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடலாம். ஓகே, சூப்பர். 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மோகனப்பிரியா சொல்ல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, மினி எஸ் தான் சொல்லியிருக்கீங்க. அப்ப சேம் லிங்க் தான் இன்னைக்கு 7 to 8 PM செஷன் கன்ஃபார்ம்டு. ஓகே ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்கல் இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மேக்ஸிமம் லேப்டாப்ல நீங்க எத்தனை பேர் லேப்டாப் வச்சிருக்கீங்களோ லேப்டாப்ல ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் நான் செஞ்சு முடிச்சுட்டு டேட்டா செட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களையும் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவேன். மேக்ஸிமம் லேப்டாப்ல ஜாயின் பண்ணுங்க. லேப்டாப் இல்லாம யாராவது இருக்கீங்களா? சரி, இல்ல ஓகே தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஏஐ வந்து மிஷின் லேர்னிங்ல வந்து மிஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ் லேர்னிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? சூப்பர்வைஸ் லேர்னிங்லேயே நிறைய அல்காரிதம்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஒவ்வொரு மாடல் ஏஐலே நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு இந்த 4 ஹார்ஸ் பெண்டிங் 4 ஹார்ஸ்க்குள்ள எத்தனை மாடல் கவர் பண்ண முடியுமோ அத்தனை மாடல் கவர் பண்றேன். அது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஃபார்முலா படி தான் படிக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது வந்து என்ன மாடல்ல இருக்குன்னா லீனியர் ரிக்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஃபார்முலா தான் அப்ளை ஆயிருக்கும். y is equal to mx plus c. ஓகே, ஸோ இது என்ன நடக்கும்னா எக்ஸ்க்கு பதிலாக நம்ம கொடுக்குற இன்புட்டை ரீப்ளேஸ் பண்ணும், y வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்முலா. லைன் ஈக்குவேஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லீனியர் ரிக்ரெஷன்ங்கிற மாடல்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அண்ட் தென் லாக். இந்த லாக் வந்து கண்டிப்பா நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்போ b பவர் x ஈக்குவல் டு a இந்த மாதிரி ஏதாவது சம் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா இது இன்னொரு ஃபார்மேட்ல நம்ம லாக்லயும் எழுதிக்கலாம். லாக் a டு த பேஸ் b அப்படி போட்டுட்டு இந்த x வந்து இந்த சைடு வந்துடும். இது ஏன் நமக்கு தேவைப்படும்னா சம் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்ல நம்மளால டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஐ மீன் டைரக்டா நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், ஒன்னு லாக் ஃபார்மேட் இல்லைன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நமக்கு ஒரிஜினல் ஃபார்மேட் தேவைப்படும்ல. ஸோ திரும்ப நான் வந்து ஒரிஜினல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்வர்ஷன் டைம்ல இது நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் டோன்ட் வரி, இதெல்லாம் நம்ம இப்படி உட்காந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்க மாட்டோம். டைரக்டாவே நம்ம பைத்தான்ல எக்ஸ்போனென்ஷியல்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதை அப்ளை பண்ணிட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். திரும்ப லாக் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கும். அதை அப்ளை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் பைத்தான்ல உள்ள ஒரு மெயின் பெனிஃபிட்டே. ஓகே,
ஸோ இது மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ மீன் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டா. இப்போ ரெகுலர் இன்டர்வெலா இருந்துச்சுன்னா நமக்கு 0 to 20, 20 to 40னா இதோட ஆவரேஜ் என்னது 20. இதே இது நார்மல் வேல்யூஸா இருந்துச்சு, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5. ஐ மீன் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ. இப்போ இதுல 5 வேல்யூ இருக்குன்னா 5ஐயும் ஆட் பண்ணிட்டு 5ஆல டிவைட் பண்ணா மீன் கண்டுபிடிக்கும். ஓகேவா. ஸோ இந்த மீன் இதுவும் நமக்கு ஒரு சில கான்செப்ட்ல அப்ளை ஆகும். அண்ட் மீடியன்னா மோடுனா என்ன பண்ணும், எந்த எலமெண்ட் மோஸ்ட் ரிப்பிட்டேட்டிவா இருக்கோ அதை நம்ம மோடுன்னு சொல்லுவோம். மீடியன்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அதுல மிட் வேல்யூ தான் நமக்கு வந்து மீடியனா கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு ஃபார்முலா போட வேண்டாம். டைரக்டா நம்ம கிட்ட நம்பை லைப்ரரி பார்த்தோம்ல, அந்த நம்பை லைப்ரரிக்குள்ள கொஞ்சம் கமாண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்போர்ட்னா ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிற ஒரு பெரிய லைப்ரரியில இருந்து ஜஸ்ட் மீடியன் கமாண்ட், மோட் கமாண்ட், இந்த 2 கமாண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா. டம்மியா ஒரு டேட்டா சீக்வல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். மீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம்குள்ள np.mean of data கொடுத்தோம்னா இந்த லிஸ்டோட ஐ மீன் இந்த லிஸ்டோட ஆவரேஜ் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதோட ஆன்சர் மீன்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கும். இப்போ மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா மீடியன் ஆஃப் டேட்டான்னு கொடுத்தாலே போதும், மீடியன் வேல்யூ கிடைச்சிரும். மோட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மோட் ஆஃப் டேட்டானே கொடுக்கலாம். சம்டைம்ஸ் அது மேபி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் காமிக்கலாம்ல. நம்ம அன்னைக்கு தான் ட்ரை எக்ஸெப்ட் பார்த்தோம். எரர் காமிக்கும்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த மோடு இந்த செட் ஆஃப் கூட ட்ரைக்குள்ள கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மலா வெளியே கொடுத்துட்டு ட்ரை எக்ஸெப்ட் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே நார்மலா பிரிண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ல செஞ்சீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி கான்செப்டும் ஒரு சில மாடல்ல அப்ளை ஆகும். ப்ராபபிலிட்டி எப்படின்னா நீங்க மேக்ஸ்ல ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் காயினை டாஸ் பண்ணீங்கன்னா கூட அதுல வந்து 1 or 2 சான்சஸ் இருக்குல்ல. அதே மாதிரி நமக்கு ஏஐ ப்ரெடிக்ஷன்லயும் மேபி திஸ் ஆர் தட் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகும். அண்ட் பேஸ் தியரம் இது வந்து ஒரு மாடல் அப்ளை ஆகும். ஓகே. அண்ட் ஓகே, பேஸ் தியரம் வரைக்கும் தான் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்டுக்கலாம். யா, வேற எதுவும் ஏஐல இந்த அல்காரிதம் எப்படி ஏதாவது நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவும் புரியலன்னா இப்போ நீங்க கேட்டுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் நம்ம 7 to 8 அந்த செஷன்ல வந்து ப்ராஜெக்ட் டைரக்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் லேப்டாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்.